இந்த டாக்குமெண்ட்ஸை பார்த்தா பக்காவா தான் தெரியுது. எதுக்கும் நம்ம விஸ்வநாதன் சார்கிட்ட காமிச்சோம்னா கிளியரா சொல்லிட்டு வருமா? சார் எல்லாம் பக்காவா தான் இருக்கும். இது எங்க பரம்பரை இடம். 4 ஜெனரேஷனா எங்க கையில தான் இருக்கு. ஸோ இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுவும் இல்லாம மகேஷ் எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட். எங்க ஃபேமிலியை பத்தி அவருக்கு டீடைலா தெரியும். உங்க ப்ராப்பர்ட்டி ஜென்யூனா தான் இருக்கும். ஆனா நாங்க காலடி எடுத்து வைக்க போற ப்ராஜெக்ட் ரொம்ப பெருசு. மகேஷ் உங்க ப்ராஜெக்ட பத்தி போன்ல எனக்கு சொன்னார் மேடம். அஃப்கோர்ஸ் மகேஷ் என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ன்றதுனால தான் நான் உங்களை இந்த அளவுக்கு ரிசீவ் பண்றேன். நிச்சயமா என்னால அதை புரிஞ்சுக்க முடியுது. இங்க எதுவும் டிசைட் பண்ண வேண்டாம். ஏதாவது லிட்டிகேஷன் இருக்கும்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா வெளியில கொடுத்து கூட கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கு உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு. மகேஷ் சொல்றது கரெக்டா மேடம். இந்த ஈஸி பார்க்கறது, லிட்டிகேஷன் இருக்குதான்னு பார்த்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கங்க. எல்லாம் 2 நாள்ல முடிஞ்சிடும். ரொம்ப நல்லது சார். லேண்டோட ரேட்டு எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? மேடம் உங்களுக்கே தெரியும், பெங்களூர் ஹைவேல இடம் கிடைக்கிறதே குதிரை கொம்பா இருக்கு. தெரியும்பா, எனக்காக கொஞ்சம் ரீசனபிளா சொன்னா நல்லா இருக்கும். அதெல்லாம் நான் மனசுல வச்சு தான் இப்போ ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். மொத்தம் 10 ஏக்கர் இருக்கு. ஏக்கருக்கு 3 கோடி ரூபாய் கொடுத்துருங்க. இதுக்கு முன்னாடி இதே பெங்களூர் ஹைவேல 2 crores per acreன்னு ஒரு இடம் வந்தது சார். மேடம் பெங்களூர் வரைக்கும் பெங்களூர் ஹைவேன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இது சென்னை சிட்டிலேருந்து 45 கிலோமீட்டர்ல இருக்கு. இப்போ ஐடி ஃபீல்டு வேற ரொம்ப பெருகி வருது. இந்த இடத்த விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அபி, நீங்க ரொம்ப யோசனை பண்ண வேண்டாம். நீங்க எடுத்திருக்கிறது ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட். ரேட் பார்க்காதீங்க. ஓகே சார். அப்போ நான் இன்னும் 2 நாள்ல லேண்டோட கிளியரன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுலேருந்து ஒரு 10 days கழிச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம். உங்க சௌரியப்படியே பண்ணிக்கலாம் மேடம். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் இந்த இடத்த வாங்குறேன்னு வேற யார்கிட்டயும் சொல்லிக்க வேண்டாம். எதுக்குன்னா இது தெரிஞ்சாலே யாராவது பிரச்சனை பண்ணணும்னு தான் பார்ப்பாங்க. நான் இதை பத்தி வேற யாருக்கிட்டையும் பேச மாட்டேன் மேம். ஏன்னா நான் வாக்கு கொடுத்தா கொடுத்தது தான். பத்தாவதுக்கு நீங்க மகேஷோட ஃப்ரெண்டு வேற. ஸோ நிச்சயமா நீங்க இல்லைன்னா தான் நான் இன்னொரு ஆளுகிட்ட பேசுவேன். தேங்க்யூ சார். அப்புறம் அட்வான்ஸ் எவ்வளோ கொடுக்கணும்னு சொன்னா? அதை வாங்கி நான் என்ன மேம் பண்ண போறேன்? ரிஜிஸ்ட்ரேஷன் அப்போ நீங்க மொத்தமா கொடுத்துருங்க. நல்லது சார். சரி, அப்போ நாங்க கிளம்புறோம். வாங்க மேடம். தேங்க்யூ சார். வரோம் சார். ரொம்ப தேங்க்ஸ்பா. ஓகே மகேஷ், அம்மாவை கேட்டதா சொல்லு. கண்டிப்பா கண்டிப்பா. போலாமா? ரொம்ப தேங்க்ஸ் மகேஷ். எதுக்கு அபி தேங்க்ஸ்லாம்? இல்ல, அந்த ஓனர் ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காரு. அப்போ இந்த டாக்குமெண்ட்ஸும் பக்காவா தான் இருக்கும். ரொம்ப டீசென்ட்டான ஃபேமிலி அபி. பரம்பரை பணக்காரங்க. ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அதுல ஸ்டபனா இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். once again thank you. யூ வெல்கம். பை. யா பை பை. வரேன் சார். யா. நீங்க ஏன் என்ன கவர நினைக்கணும்? என்ன காரணம்? ஆதியோட அப்பா ஈஸ்வரன் சார் சொன்னார்ல மும்பைல ஒரு மாப்பிளை பத்தி, உங்க கல்யாணத்தை பத்தி. அந்த மாப்பிளை நான் தான். இட்ஸ் மீ அபி. இத பாருங்க மிஸ்டர் மகேஷ், நான் கல்யாணம் ஆனவ. சோ வாட்? அத டைவர்ஸ் ஆயிடுச்சு. இருக்கலாம். இருந்தாலும் நான் இன்னொரு மேரேஜ் பத்தி யோசிக்கவே இல்ல. ஏன்னா கல்யாணம் மட்டும்தான் வாழ்க்கைன்னு நான் நினைக்கல. சோ இத பத்தி நீங்களும் மேற்கொண்டு யோசிக்க வேண்டாம் மிஸ்டர் மகேஷ். ஓகே? நீங்க பண்ண உதவிக்கும் ஈஸ்வரன் சார் என் மேல வச்சிருக்கிற அக்கறைக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நான் மனசார நன்றி சொல்றேன். ஆனா இந்த கல்யாண பேச்ச நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். இது பாருங்க மிஸ்டர் மகேஷ், நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லியாச்சு. மறுபடியும் மறுபடியும் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க ப்ளீஸ். நோ அபி, இட்ஸ் நாட் லைக் தட். இல்ல, நீங்க பிளான் பண்றீங்க. என் குடும்பத்தை குழப்பி குழம்புன குட்டையில மீன் பிடிக்கலாம்னு நினைக்கிறீங்க. You must be nuts.
இந்த ஜென்மத்துல உனக்கு புரியவே புரியாதுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிக்க வேண்டியது நீ. ஓ, யூ ஆர் அவுட் ஆஃப் யுவர் மைண்ட். அந்த பிரஸ் மீட்டுக்கு உன்னை யார் இப்ப கூப்பிட்டது? எதுக்காக வந்த? சரி வந்த. காண்ட் யூ ஜஸ்ட் சிட் டைட்? சும்மா வேடிக்கை பார்த்துட்டு போகாம எதுக்காக அங்க ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்க? நான் ரிப்போர்ட்டர். அழைப்பு வந்தாதான் போவேன்னு ஆபீஸ்ல என்னால உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. ஆஹா, உன்னால மேனகா என் மேல எவ்வளவு கோவமா இருக்காங்க. you have any idea? So what? That is your problem. எனக்கு என்ன? So you don't give a shit for me? என்ன பத்தி உனக்கு அக்கறை இல்ல, right? யாருக்காகவும் ஏன் தொழில நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். So be it. Let's get to the core of it. உனக்கு அப்படி மேனகா மேல என்னதான் கோபம்? ஏன் அவங்களையே சுத்தி சுத்தி டார்கெட் பண்ணிட்டு இருக்க? உனக்கு உன் பத்திரிகையில எழுதுறதுக்கு வேற விஷயமே கிடைக்கல? நான் பாரபட்சம் இல்லாம எல்லார் பத்தியும் தான் எழுதுறேன். நீங்க உங்களை பத்தியே கவனிச்சுக்கிறதுனால உங்களை பத்தி மட்டும்தான் எழுதுறேன்னு தோணுது. All right. Let's try and put an end to it. இது நாள் வரைக்கும் நீ என்னென்ன எழுதினியோ let's forget about it. இனிமேல் எழுதுறத நிறுத்திக்க. போய் உன் மேடம் கிட்ட சொல்லு, பண்ற தப்பெல்லாம் நிறுத்த சொல்லு. You're talking like a kid and I'm talking business. சின்ன சின்ன மளிகை கடையில இருந்து பெரிய பெரிய காங்கிளமரேட்ஸ் வரைக்கும் எல்லாருமே செய்யற ஒரு சாதாரண சின்ன விஷயம் தான் இது. நீ தான் தேவையில்லாம பெருசு ப்ளீஸ் டோன்ட் ப்ளோ இட் பியாண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ். லிசன் கார்த்திக். ஆனந்தி, உங்கள் உரையாடலுக்கு நடுவே குறுக்கிட நேர்ந்தமைக்கு மன்னிக்க வேண்டுகிறேன். தம்பி ஏதோ மன வருத்தத்தில் இருப்பது போல் தெரிகிறது. வருத்தம் இல்ல சார், கோபமா இருக்கேன். கார்த்திக், will you shut up? எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு ஆனந்திக்கு சரியா தெரியலங்க. You seem to be a gentleman. Why don't you help her with some behavior? புத்திமதி தான் சொல்லுங்களேன். நான் ஒரு ரிப்போர்ட்டரா எப்படி நடந்துக்கணுமோ அப்படிதான் நடந்துக்கிறேன். You don't have to teach me anything, okay? Now listen Anandi, this is getting beyond. அமைதி அமைதி அமைதி. இப்படி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்காமல் பேசினால் எப்படி? அப்படி உங்களுக்குள் என்னதான் மனச்சச்சரவு? Let's get to that. அசட்டு தைரியத்துல போற இடத்துல எல்லாம் வம்ப விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க ஆனந்தி. And people like you, instead of driving sense into her, அவளை என்கரேஜ் பண்ணி படுகுழியில தள்ள பாத்துக்கிட்டு Stop இருக்கீங்க. it, Not me. கார்த்திக். கோவத்துல என்ன பேசுறோன்னு தெரியாம பேசாத. தயவு செஞ்சு இந்த இடத்தை விட்டு போயிடு. You're asking me to get out? Yes, you. Get out, கார்த்திக். போ. ஆனந்தி, இருந்தாலும் நீங்கள் இவ்வளவு கடுமையாக நடந்திருக்க வேண்டாம். அதை விடுங்க தோழர். தேவராஜ் பாண்டியனை பத்தி ஏதோ புதுசா விஷயம் கிடைச்சிருக்குன்னு சொன்னீங்களா, அது என்ன? அது சம்பந்தமாக தோழர் டேனியல் இப்பொழுது வந்து விடுவார். அந்த தேவராஜையும் அவனுக்கு சப்போர்ட் பண்ற அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள் எல்லாருடைய அயோக்கியத்தனத்தையும் வெளியே கொண்டு வரணும். மக்களுக்கு இவங்க யாருன்னு நாம தோலுரிச்சு காட்டணும். நிச்சயமாக செய்வோம் ஆனந்தி. எப்போதும் மக்களை எத்தி பிழைக்க முடியாது என்பதை தேவராஜ் போன்ற நபர்களுக்கு நாம் எடுத்துரைப்போம். யாருக்கும் தெரியாது என்று நினைக்கின்ற துணிச்சல் தான் சமூகத்தில் தவறு இழைப்பதற்கு முதல் காரணமாக அமைகிறது. அவர்களையும் உற்று கவனிக்க சக்தி வாய்ந்த ஊடகங்கள், பத்திரிகைகள் இருக்கின்றது என்பதை அவர்களுக்கு உணர்த்துவோம். சமூக ஒழுக்கங்களை பயத்தின் அடிப்படையில் தான் நாம் நிரூபிக்க வேண்டியிருக்கிறது என்று நினைக்கும் போது எனக்கு வேதனையாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் இப்போதைக்கு இதை விட்டால் வேறு வழி இல்லை. வணக்கம் தோழரே. வாருங்கள் தோழர் டேனியல், வாருங்கள். உங்களைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீங்க எதிர்பார்த்தது தான் நானும் கொண்டு வந்திருக்கேன் தோழர். தோழி ஆனந்தி, நீங்கள் எதிர்பார்த்த தேவராஜ் பாண்டியனை பற்றிய அதிமுக்கிய தகவல்கள் இதில் அடங்கியிருக்கின்றன, பாருங்கள். இது போதும். தேவராஜ் பாண்டியனை பத்தி அடுத்த இஷ்யூல இருந்து கட்டுரை வரும். மிக நன்று. நம்ம எவ்வளவு தூரம் தான் அந்த ஆனந்திய அலோ பண்ண போறோம்? நீங்க இங்க வந்து நம்ம முதல்ல அந்த பூமி பூஜை ஆரம்பிச்சுல இருந்து அவளோட டார்ச்சர் ஆரம்பிச்சா. எஸ் மேம். இப்ப பிரஸ் மீட் வரைக்கும் அவளோட ஆட்டம் தொடருது. எனக்கே கோவம் வருது மேம். மிஸ்டர் ரவி, லெட் மீ டாக். நான் பேசிட்டு இருக்கேன்ல மேம். எனக்கு புரியல, ஏன் மேம் அமைதியா இருக்கீங்க? பிரஸ் மீட்ல அவ பேசுறது கேட்டீங்கல்ல? நைட்டு பூரா சத்தியமா எனக்கு தூக்கமே வராது. எனக்கும் தான் அதே. அவ பேசினதுல நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கேன். பொதுவா என்ன தூங்க விடாம டிஸ்டர்ப் பண்றவங்கள நான் தூங்க விட மாட்டேன். பின்ன ஏன் மேம் இன்னும் பொறுமையா இருக்கீங்க? ஏதாவது பண்ணணும்.
அந்த ஆனந்தி இனிமே பேசக்கூடாது, நம்ம வழியிலேயே வரக்கூடாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ஏதாவது பண்ணி ஆகணும் மேம். இனிமேலும் நம்ம ஏன் சும்மா இருக்கணும்? அது நான் பொறுமையா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அவ ஒரு பொண்ணுங்கிறது. மேம், பொண்ணு. மேம், அவ ஒரு பொம்பளை மாதிரியே இல்ல மேம். ஆம்பளை மாதிரில சவுண்ட் விட்டுட்டு இருக்கா. She's right, ma'am. She's perfectly right. மேம், நீங்க அவகிட்ட இந்த மாதிரி சாஃப்ட் கார்னர் இருக்க வேண்டாம். நம்ம ரூட்ல குறிக்கிறது ஆம்பளையா இருந்தா என்ன, பொம்பளையா இருந்தா என்ன? பாஸ், Excuse me, ma'am. Just give me a minute. என்ன கிரி, என்ன விஷயம்? பாஸ், டிஜிட்டல் வேலி ப்ராஜெக்ட்டுக்காக அபி லேண்ட் தேடிட்டு இருந்தா இல்ல? ஆமா, அதுக்கு என்ன? அவளுக்கு இப்போ லேண்ட் கிடைச்சிருச்சு பாஸ். என்ன என்ன கிரி சொல்ற? ஆமா பாஸ், நான் கேள்விப்பட்டேன். எப்படி கிடைச்சது? யார் மூலமா கிடைச்சது? யாரோட லேண்ட் அது? பாஸ், அபியை கல்யாணம் பண்ணிக்க போறதா சொல்லி ஒருத்தர் வந்தார்ல, அவர் பேர் கூட டாக்டர் மகேஷ், அவரோட ஃப்ரெண்டோட லேண்டு. பாஸ், பாஸ், இப்போ என்ன பண்றது பாஸ்? இப்படி நிலைமையெல்லாம் மாறிட்டு இருக்கு. புரியலடா, என்ன நடக்குதுன்னே புரியல. உட்காருங்க தம்பி. அண்ணன் சொல்றாருல, உட்காரு. ஏய், உட்கார்ற. அபி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உன் இடத்த விற்க போறியாமே, நான் கேட்டது உன் காதுல விழல? முதல்ல நீங்கெல்லாம் யாருன்னு சொல்லுங்க. ஓ, மணிகணும். நான் என்னை அறிமுகப்படுத்திக்கல, என்ன உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். என் பேரு தேவராஜ் பாண்டியன், மேனகாவோட ஆள். இந்த நிமிஷம் வரைக்கும் உன்னோட நண்பன். உங்களுக்கு என்ன வேணும்? முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் வேணும். அபி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உன் இடத்த கொடுக்க போறியா? ஆமா. நல்லது. நீ என்ன பண்ற, அந்த இடத்த அபி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு விற்க முடியாதுன்னு சொல்லிடு. ஏன்? நல்ல ரேட் தரேன்னு சொல்லியிருக்காங்க. முட்டாள், பணத்தை அனுபவிக்கிறதுக்கு நீ உயிரோட இருக்க வேண்டாம்? அந்த இடத்த வித்த பணத்துல உனக்கு சவப்பட்டி வாங்கின சந்தோஷமா? நான் அந்த இடத்த விற்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் என் பிரச்சனையை அவங்ககிட்ட சொல்லி அந்த இடத்த விற்காதீங்கன்னு உன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்கணுமா? அப்படி கேட்டா தான் நீ அதுக்கு சம்மதிப்பியா? நான் ஒரு விஷயத்த சொன்னா ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம அப்படியே ஃபாலோ பண்றவனை தான் எனக்கு பிடிக்கும். எனக்கு பிடிக்கிற மாதிரி நடந்துக்க, அதான் உன் உடம்புக்கு நல்லது. இல்ல, நான் நீ இல்லதான். சொல்றத கேட்கலனா நீ இல்ல. நான் மேனகாவோட ஆளு. இதுக்கு பின்னாடி அவங்க தான் இருக்காங்க. நான் நிறைய பிளான் வச்சிருக்கேன். அந்த இடத்த வித்துட்டு, இது நல்ல சான்ஸ், இந்த ரேட் வேற எங்கேயும் கிடைக்காது. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நான் உன் உயிரை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ பணத்தை பத்தி பேசுறியா? அபிக்கு எங்களுக்கு தான் பிரச்சனை. நடுவுல நீ வந்து அப்பாவியா அடிபட்டு சாகாத. என் வார்த்தையை மீறி நீ அந்த இடத்த தாரவாத்து கொடுத்த, உன் சாவுக்கு தார தப்பட்ட எல்லாம் தயாராயிடும். எது சரியா வரும்னு நீயே யோசிச்சுக்க. வட்டா வரேன் தம்பி.
என்ன சார், சொன்ன தேதியில நாம ஓனர்ஸ்க்கு கீ கொடுத்துடலாம்ல? கண்டிப்பா கொடுத்துடலாம் மேடம். இல்ல அந்த மாதிரி சொல்லிட்டு அப்புறம் அந்த வேலை பேலன்ஸ் இருக்கு இந்த வேலை பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லக்கூடாது. நோ, சொன்ன தேதியில நம்ம வேலையை பக்காவா முடிச்சு கீ ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம் மேடம். ஓகே குட். ஓகே ஓகே நீங்க உங்க வேலையை பாருங்க. வரேன் மேடம். மேடம் வணக்கம் மேடம். வாங்க சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். என்ன சார், உங்க ஃபிளாட் எப்படி இருக்குன்னு பார்க்க வந்திருக்கீங்களா? அத பத்தி ஒரு கவலையும் இல்ல மேடம். உங்ககிட்ட ஒரு வீடு வாங்கினா நாங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் மேடம். இந்த வழியா போன செக்யூரிட்டி சொன்னா நீங்க வந்திருக்கிறதா. நீங்க அமெரிக்கா போறதுக்கு முன்னாடி உங்களை பார்த்தது, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உங்களை பத்தி தான் மேடம் இந்த ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க. நீங்க ஏதோ பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்றதா சொல்லிக்கிட்டாங்க மேடம். எங்களுக்கு அதை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு மேடம். ரொம்ப நன்றி சார். அப்புறம் சொன்ன தேதியில உங்க கைக்கு உங்க ஃபிளாட் சாவி வந்துரும். அதான் சொன்னேனே மேடம், அத பத்தி எங்களுக்கு ஒரு கவலையும் இல்ல மேடம். அன்னைக்கே தொல்காப்பியன் சார் சொன்னாரு அபி மேடம் வந்ததும் சாவியை கொடுத்துருவாங்கன்னு. ஆமா, தொல்காப்பியன் சாரை காணோம். அவர் இல்லைங்க. இல்லன்னா இல்லன்னு தான் அர்த்தம். கிருஷ்ணன் சார், நீங்க உங்க ஃபிளாட் பார்க்கறதா இருந்தா போய் பார்க்கலாம். ஓகே தேங்க்ஸ் மேடம். சார், அம்மா, ஒருத்தர் நம்ம கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டா சடார்னு சொல்லக்கூடாது, பக்குவமா தான் சொல்லணும். அம்மா, ஒருத்தர் இல்லன்னு தானமா சொல்ல முடியும். சார், அதை இப்படி சொல்லக்கூடாது. தொல்காப்பியன் இந்த கம்பெனில ஒரு முக்கியமான போஸ்ட்ல இருந்தாரு. அவர் இல்லன்னு இப்படி சடார்னு சொன்னா கேக்குறவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். பக்குவமா சொல்லணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சாரிம்மா, வெரி சாரி. ஹலோ, நான் உங்களுக்கு பெங்களூர் ஹைவேல இடம் தரேன்னு சொல்லியிருந்தேன்ல மேடம். டாக்டர் மகேஷோட ஃப்ரெண்டு. சொல்லுங்க சார். மேடம், தயவு செய்து நீங்க என்ன மன்னிக்கணும் மேடம். மன்னிப்பா? எதுக்கு? அது தயவு செய்து நீங்க என்ன மன்னிச்சிருங்க மேடம். எதுக்கு சார் மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? என்னாச்சு சொல்லுங்க. உங்களுக்கு நான் இடம் தரதா சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆமா. சொன்ன மாதிரி அந்த இடத்த உங்களுக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்க மேடம். கொடுக்க முடியாதா? என்ன சார் இப்படி சொல்றீங்க? அந்த இடத்த நான் மைண்ட்ல வச்சுக்கிட்டு நிறைய பிளான் போட்டு வச்சிருக்கேன். இப்ப முடியாதுன்னு சொன்னா எப்படி சார்? மேடம், அது இது பாருங்க சார், உறுதியை இடத்த கொடுக்கறேன்னு சொல்லிட்டு இப்ப திடீர்னு முடியாதுன்னு சொன்னா இது நல்லா இல்ல சார். என்னாச்சு தெளிவா சொல்லுங்க. மேடம், அந்த இடத்த நான் உங்களுக்கு கொடுத்தா என்ன கொன்னுடுவேன்னு சொல்லி தேவராஜ் பாண்டியன் என்ன மிரட்டுறான் மேடம். எனக்கு இந்த மாதிரி மிரட்டலெல்லாம் பழக்கம் இல்லை மேடம். அதனால எந்த ரிஸ்க்கும் எடுக்க விரும்பல மேடம். அவன் மிரட்டினா நீங்க உடனே பயப்படுறதா? நம்ம இதை ஃபேஸ் பண்ணலாம் சார். மேடம், தேவராஜ் பாண்டியன் தானா மிரட்டல. அதுக்கு பின்னால தொழிலதிபர் மேனகா இருக்காங்க மேடம். அவங்க சொல்லிதான் இவன் மிரட்டுறான். உங்களுக்கு வேற இடம் கிடைக்கும், ஆனா எனக்கு வேற உயிர் கிடைக்குமா? சரி சார், உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. உங்க இடத்த நீங்களே வச்சுக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ். அம்மா, என்னம்மா இடத்த கொடுக்க மாட்டேன்னு சொல்றானா? அந்த ஆளா சொல்லல, அவரை சொல்ல வைக்கிறாங்க. தேவராஜ் பாண்டியன் மிரட்டுறானா? அவனா மிரட்டல. அவனை தூண்டி விடுறது அந்த மேனகா, அந்த ஆதியோட கூட்டணி. அந்த மேனகா அமெரிக்கால வச்சே என்னை காலி பண்ண நினைச்சா, ஆனா முடியல. இப்போ என்னோட ப்ராஜெக்டை கெடுக்க பாக்குறேன். நீங்க ஆபீஸ்க்கு போய் உங்க வேலையை பாருங்க, நான் வரேன். சரிம்மா. மேடம், யாரை பார்க்கணும்? மேனகாவை பார்க்கணும். மேடம், அப்பாயின்மெண்ட் இருக்கா? மேடம், மேடம் நில்லுங்க ப்ளீஸ். மேடம், சொன்னா கேளுங்க மேடம். ஹலோ ஹலோ, நில்லுங்க மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம் மேடம், சொன்னா நில்லுங்க மேடம். சொன்னா கேளுங்க மேடம். மேடம் ப்ளீஸ். மேடம் 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 நில்லுங்க மேடம். நில்லுங்க மேடம், சொன்னா கேளுங்க. சொன்னா கேளுங்க மேடம். மேடம், சொன்னா கேளுங்க மேடம். நில்லுங்க மேடம். மேடம் நில்லுங்க. சொல்லுங்க மேடம். சொல்லிட்டே இருக்க நீங்க. மேடம். மிஸ் மேனகா. ஓ அபி, வெல்கம். வெல்கம். என்ன, நான் இங்க வருவேன் எதிர்பார்த்துட்டு இருந்தியா? எஸ் எஸ், என்னைக்காவது ஒரு நாள் நீ இங்க வருவ, என் காலில் விழுவேன்னு நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டே தான் இருந்தேன்.